dealership. அடடா காரோ ஃப்ளைட்டானு தெரியலையே பாருங்கள். அந்த படையப்போ படத்தில் ரம்யா கிருஷ்ணன் தெரியுங்க, அந்த மாதிரில இருக்குது. அடடா டாலர்ஸ்லேயே லட்சக்கணக்கில் வந்துடும் போல இருக்கு. எத்தனை கலர்ஸில் வச்சுருக்காங்க, எதை வாங்குறது விடுறதுனே கன்ஃபியூஸ் ஆகிடும் போல இருக்கு மற்றவங்களாம். இங்கே பாருங்களேன், இது ஜீப் ரைடு, ஃப்ரீ ரைட் போல் இருக்கு. இப்படி ஏறி இறங்கினா என்ன ஆகுமோ? ஐயோ பாருங்களேன், அது வந்து பரவாயில்ல. இது பாருங்கள், சைடில் எப்படி எடுக்கிறது பாருங்கள். கவுந்தாங்கன்னா அவ்வளோதான், அண்டெல்லாம் பொழந்துக்கும். இது ஓடுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் போல இருக்கு. இந்த அளவுக்கு ஓடுறோன்னா எவ்வளோ காலத்துக்கு ட்ரைனிங் எடுக்கணுமோ தெரியலையே. ஐயோ அங்கே பாருங்களேன் எப்படி திரும்புது. ஓரளவுக்கு கார் ரேஸ் மாதிரியான இதில் ஓடக்கூடியவங்களுக்கு ஒன்று வரும் போல இருக்குது. இவங்கெல்லாம் போனாங்கன்னா நான் விட்டுருவோன்னா இந்த த்ரில்லை நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக போயிடுவோம். இந்த க்ரௌடை பார்த்து நான் விட்டுருவேனா? எவ்வளோ நேரம்னாலும் சரி கண்டிப்பாக இந்த ரைடு எடுக்க விட மாட்டேன். நீங்கள் ரைடு எடுத்தாகிறோம், எக்ஸைட்மெண்ட் அந்த த்ரில் என்ஜாய் பண்ணி ஆகிறோம். அது மட்டும் இல்லை, ஓல்டு மாடல்ஸ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய 2025 வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கார் மாடல்ஸும் நம்ம பார்த்தே ஆகிறோம். இது என்னடா இது லைனப்லேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கன்சென்ட் ஃபார்ம் மாதிரி, அதாவது நம்ம விழுந்துட்டு அதாவது நம்மளுக்கு இன்ஜர்ட் ஆனால் அவங்க பொறுப்புலன்ற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாகன் அன்பாக்சிங் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர் தான் இருக்கும். ஏன் வந்திருக்கோன்னா கனடியன் இன்டர்நேஷ்னல் ஆட்டோ ஷோ பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டோ ஷோ நடக்கிறது வந்து 6,50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த மெட்ரோ கன்வென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா, 6,50,000 ஸ்கொயர் ஃபீட். அண்டு பார்த்துட்ருக்கீங்க, எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 10 நாள் தான் நடக்கக்கூடிய ஷோ இது. எப்படியும் 3,70,000 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. இந்த ஷோவில் ஆக்சுவலி லேட்டஸ்ட் கார்ஸ் தான் ஃபீச்சர் பண்ணுறாங்க. இருந்தாலும் பழைய கார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு மாடல்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கார்ஸும் ஃபீச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கீங்க அந்த போலீஸ் வெஹிக்கிள், ஏதாவது லேட்டஸ்ட் போலீஸ் வெஹிக்கிள்னா அது. இந்த எல்லோ கார் பார்த்தீங்க, அது பழைய டைப். டொரண்டோவில் மல்டிகல்ச்சரலிசம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. பாருங்கள், மிக்ஸ்டாக இருக்காங்க, எல்லா ஊருக்காரங்களும் அங்கே இருக்காங்க. அண்ட் அங்கே பாருங்கள், அந்த டொரண்டோ போலீஸ் அவங்களோட வெஹிக்கிள் பார்த்துட்ருக்கீங்க, பைக் அண்ட் கார் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே போலீஸுக்கு கால் பண்ணோன்னா 911 எமர்ஜென்சிக்கு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் ட்ரெயின் வெஹிக்கிள்னுவாங்க. எல்லா விதமான வெதர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த என்ட்ரன்ஸில் என்னென்ன பார்க்க முடியுதோ அது நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பட் உள்ளுக்குள்ளே போனோன்னா இன்னும் லேட்டஸ்ட் மாடல்ஸ் கார்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ்னுவாங்க, அதாவது இந்த ஸ்போக்ஸ்னுவாங்க இல்லையா, அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான ஆயில்ஸ் அதெல்லாம் நம்ம கூட இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதோட பாருங்கள், கஸ்டமேட் ட்ரிம்ஸும் வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரியான இடத்துல அந்த ஷோஸ்லாம் நடக்குது இல்லையா, அந்த ஆட்டோ ஷோ, போட் ஷோ கூட நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான ஷோஸில் வந்து நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது நம்ம வெளியில் போய் வாங்கினோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். காரும் ஃபீச்சர் பண்ணிக்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கார் பார்த்துட்ருக்கீங்க, சும்மா பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஓடிட்டு போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குமோ. ஸோ வருஷத்துக்கு இந்த 10 நாளில் நடக்கக்கூடிய ஷோவில் 3,70,000 பேர் தான் வந்தாலும் அத்தனை பேர் வாங்க போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து எலக்ட்ரிக் கார் பார்த்துட்ருக்கீங்க, இவி சூப்பர்னு இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கார் வந்து அதை பற்றின நாலேஜ், ஸோ அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம், எத்தனை கிலோமீட்டர் போகலாம், அது மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் லேட்டஸ்ட்டாக இது பாருங்கள், இந்த மாதிரி கார் என்னென்ன கார் வந்துட்டுருக்கு, அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர். அட்லீஸ்ட் அந்த ஒரு அவங்க டைம் வாங்க எப்போ அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் வாங்கிடுவாங்க. இப்போ இந்த கார்லாம் பாருங்கள் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த குஷன்லாம் பாருங்கள், உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கீங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கும், கால் ஆன்சர் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இது மாதிரி வாங்கக்கூடியவங்க இன்ஃபர்மேஷன் எதாவது கேட்டுட்ருப்பாங்க, சில பேர் வாங்கிட்டு ஏதாவது கேட்டுட்ருப்பாங்க போல இருக்குது. பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இப்போ நிறைய பேர் அதிகமாக நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறோன்னா இந்த மாதிரியான காரெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயே நம்ம லக்கேஜெலாம் போட்டு வச்சிடலாம். பெரிய பெரிய லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகலாம். இப்போ ஏர்போர்ட் போகிறோம், லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், டூரிங் போகிறோம், ஸோ என்ன பர்பஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயம் கொண்டு போனோன்னா, அதாவது அந்த பெரிய காசு நம்மகிட்ட இருந்ததுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக ஹாப்பியாக போய்ட்டு வரலாம். இல்லை பாருங்கள், அந்த ஹூட் இருக்கு இல்லையா, அந்த காரோட ஃப்ரண்ட் சைடு, அதுலேயே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதுலேயும் நம்ம தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது இந்த தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த
மியூசிக் ப்ளே பண்ணுறது, இந்த ஜிபிஎஸ் மேப் யூஸ் பண்ணுறது அண்ட் அந்த கால் பண்ணுறதுலாம் இருக்குல்லையா, அந்த ஃபீச்சர் கூட இதில் வந்துடுது. காரோட எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் அண்ட் இன்டீரியராக இருக்கட்டும் எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கார் டைப்பில் நம்ம ஏர்போர்ட் போகிறோம், இல்லைனா லாங் ட்ரைவ் போகிறோம், நிறைய லக்கேஜஸ் லோட் பண்ணோன்னா அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க என்னென்ன கார்ஸ்லாம் அந்த ஷோவில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபெராரி, லம்போர்கினி அண்ட் மெர்சிடிஸ், ஆடி, போர்ஷ், அக்யூரா, நிசான். ஸோ அது வந்து மெர்சிடஸ் நான் சொல்லேன்னா இங்கே மெர்சிடிஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆடியும் வராது, அதை வந்து ஆடின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொனன்சியேஷன் வந்து நான் இங்கே எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு போகிறேன். மோஸ்ட்லி எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஃபெராரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ப்ளாக்காக சொல்லி தான் ஆகணும், தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் அது. சில கார்லாம் நம்மளுக்கு கார்னு ஒன்று இருந்தால் போதும், சும்மா ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஒர்க்குக்கு போகிறது, இல்லைனா நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு இது இருந்தால் போதும்னு தோணும். ஆனால் இந்த மாதிரியான கார்லாம் எப்படி நம்ம ஒரு அவுட்ஃபிட், ஒரு கோட் ஷர்ட் போட்டு போகிறோம், இல்லைனா இந்த பிராண்டட் அவுட்ஃபிட் போட்டு போகிறோம், அந்த மாதிரி இந்த மாதிரியான கார்லாம் நம்மளுக்கு அந்த அட்ராக்ஷன், உங்களுக்கு அந்த ஈர்ப்பு பண்ணுவாங்கள்ல, டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி காரை நம்ம ஓடிட்டு போவோம். இது ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கான்னு கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு பேஷனாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி காரில் நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம், இல்லாட்டி ஒரு ஓடுறதுக்கு அந்த நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான கார் தான் இந்த மாதிரியான மெர்சிடிஸாக இருக்கட்டும், அந்த அதாவது ஜென்ரலாக சொல்லணும்னா ஃபெராரி, ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கக்கூடிய கார் தான் இந்த மாதிரியான கார்ஸ்லாம். எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள், இந்த கலர்ஸாக இருக்கட்டும், இந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், அந்தளவுக்கு கேப்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு அழகாக. ஸோ வெள்ளைக்காரங்களை கூட சீனியர்ஸுக்கு வந்து எல்லாேருக்கும் அந்த டெக் சேவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாேருக்கும் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி என்ன ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களாவே செல்ஃபாக அவங்களுக்கு புக் பண்ணுறது இருக்குல்லையா, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சென்டரில் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது பாருங்கள், அந்த கார் ஷோன்றதால் அது மாதிரியான கேம்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. அதே கார் தெரிந்தவங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க கேம்ஸில். அந்த கேம்லாம் விளையாடிட்டுருக்காங்க. பாருங்கள், பக்கத்தில் இந்த கார் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறதுலாம் இந்த 2025 மாடல்ஸும் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓல்டு மாடல்ஸ் கார்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கார்ஸ்லாம் பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க. 1900, 910, 20, 30, 40 அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி கார்ஸ்லாம் நீங்கள் பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க. எப்படியோ நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ் கார்ஸ் நம்ம எப்படி அட்வான்ஸ்டாக பார்க்குறோமோ அது மாதிரி தான் அவங்களும் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த கார்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இதோட கொஞ்சம் பழைய மாடல் கார்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி டெஸ்ட்லாம் லேட்டஸ்ட்டாக பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்ஸ் கார்ஸ் மாதிரி அதுவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்கும். இந்த கார்லாம் வந்து எக்ஸாட்டிக்னுவாங்க. ஸோ இது வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அவர் உட்காந்துருக்காரு, இந்த செக்யூரிட்டி மாதிரி அந்த பேரிகேட் மாதிரி போட்டிருந்தா கூட அவங்க அலோவ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சில பேர் அதெல்லாம் தாண்டி உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களாம் இருக்காங்க சில பேர், அதுக்காக தான் உட்காந்துருக்காரு போல் இருக்குது. அண்டு இது சில அதெல்லாம் அந்த சைடில் ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இதை ஈவின்னுவாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இனிமேல் தான் நம்ம இன்னும் போக போக இன்னும் விதவிதமான எக்ஸோடிக் கார்ஸ் பார்க்க போகிறோம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து மெக்லரன் கார் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வெள்ளைக்காரங்களில் கூட எல்லோரும் இந்த கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னென்னா அவங்களையும் எல்லா கேட்டகரி பீப்புளாக இருக்காங்க, எல்லா மேல் தட்டு கீழ் தட்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லா தட்டு மக்களும் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட அதுக்கு இது மாதிரி தான் வாங்க முடியும். இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஷோன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், வேறு ஏதோ எக்ஸிபிஷன் பொருட்காட்சி போகிறோம், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வாங்க போகிறது கிடையாது, பழைய பொருட்கள் கூட போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க சில பேர். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த படையப்பா படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு கார் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டோர் வந்து ஃப்ளிப் டைப் மாதிரி, அதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அப் சைடு மேலே போகிற மாதிரி இருக்கும். அந்த டைப் கார் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இது வந்து படத்தோட மென்ஷன் பண்ணி சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்காக அப்படி சொல்கிறது. இப்போ இந்த கார் பார்த்துட்ருக்கீங்க, பகானி பார்த்துட்ருக்கீங்க, 2023 மாடல் பகானி ஹோயரா. இது வந்து ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இருக்குது, ஹோயரா. ஸோ இதில் அந்த இன்ஜின் டீட்டெயில்ஸ், அதோட ஸ்பீட் அண்ட் ப்ளா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸோடிக் கார்ஸ் தான் சொல்லியிருக்காங்க.
அண்ட் அந்த எல்லோ கார் இருக்கு இல்லையா, அது வந்து 2012 லெக்ஸஸ் எல்எஃப்ஏ நர்போர்க்ரிங். அந்த டிஸ்பிளே போர்ட்லேயே அதோட ஸ்பீடு என்ன, என்ஜின் டைப் என்ன, அண்ட் வெயிட், டாப் ஸ்பீடு, அதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா கிளியராக கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கார்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் $1 மில்லியன் மேலே தான். இந்த பிங்க் கலர் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1994 லம்போகினி. இது பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, இந்த ப்ளூ கலர் கார் பார்த்துருப்பீங்க, அது வந்து 2022 லம்போகினி. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 crores கிட்ட வருது இந்தியன் ருபீஸில். யூஎஸ் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கிட்ட ஆகுது. இப்போ 1991 ஃபெராரி F40 மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க, பிளாக் கலர் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறதும் ஃபெராரி தான், பட் என்னென்னா இது F50. அது அந்த பிளாக் கலர் கார் வந்து F40, இது F50. ஸோ 1997 லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு 3 years டிஃப்ரென்ஸ், பக்கத்தில் F40க்கும் F50க்கும் 3 years டிஃப்ரென்ஸ். 3 yearsல இந்த F50 ஃபெராரி வந்துருச்சு. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கார் வந்து எந்த அளவுக்கு எலிகெண்ட்டாக இருக்குன்னு. எது லேட்டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 94 மாடல் கூட இப்போ ஏதோ நேற்று லான்ச் ஆன மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஃபெராரி F50. 1997 லான்ச் ஆனது, ஆனால் இப்போ என்னமோ லேட்டஸ்ட்டாக நேற்று லான்ச் ஆன மாதிரி இருக்குது. பாருங்கள், அதோட குவாலிட்டியை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் முதல் கார் வேர்ல்ட்லேயே பென்ஸ் அவங்க உருவாக்கினது. பாருங்கள், இது வந்து 3 wheeled வெஹிக்கிள், அதை மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ வேணால் நம்மளுக்கு இது என்னவோ பார்க்கறதுக்கு ரிக்ஷா மாதிரி தெரியலாம், பட் அந்த டைமில் தான் கார். பாருங்கள், அந்த சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, அந்த நாகரிகம்லாம் அந்த காலத்தில் நல்லா ஒரு படிப்படியாக ஒரு டைம் அப்புறம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது மாதிரியான கார்லாம் வந்துருக்கு. இது வந்து பென்ஸ் பேட்டன்ட் ரெப்ளிகா தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரிஜினல் அதே அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கார் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரிஜினல் கிடையாது. அந்த டைமில் அவங்க க்ரியேட் பண்ண பழமையானது பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னு கிடையாது. இப்போ ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க, அதான் டூப்ளிகேட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுதான் ரெப்ளிகான்றாங்க. பட் என்னென்னா இது பேட்டன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பேட்டன் ஒன்ஸ் பேட்டன் இந்த காரணம் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி பேட்டன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அதே மாதிரி க்ரியேட் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணக்கூடாது, போட்டால் கேஸ் பண்ணுவாங்க அது மாதிரி க்ரியேட் பண்ணால். இது வந்து பென்ஸ்க்கு அவங்க க்ரியேட் பண்ண ரெப்ளிகா கார் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 1935 மெர்சிடிஸ் பென்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது என்னென்னா இதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், அவங்களோட படங்கள்லாம் இந்த மாதிரியான கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரிஜினலி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களோ அதேபடி நான் போயிடுறேன். மெர்சிடிஸ் பென்ஸுன்னுவாங்க, மெர்சிடிஸ் வராது. ஸோ அதனால தான் அப்படி சொல்லிடுறேன், தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடுவேன். அதுக்காக தான் பாயிண்ட். அந்த 3 wheeled வேகன் மோட்டர் வெஹிக்கிள் மட்டும்தான் அவங்க ரெப்ளிகா போட்டிருக்காங்க. ஸோ மற்ற வெஹிக்கிள்லாம் வந்து ரெப்ளிகா கிடையாது, மற்றதெல்லாம் குட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான், வெல் மெயின்டைன் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து 1938 மெர்சிடிஸ் பென்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அதாவது இன்னும் புதுசாக இருக்க மாதிரி, அந்த டைமில் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி பார்த்துட்ருக்க கார் வந்து 1960 வந்த மெர்சிடிஸ் பென்ஸ் தான். இந்த ரோலில் இருக்கக்கூடிய எல்லா காரும் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல கலர் இது, அந்த மெட்டாலிக் க்ரே கலர். என்ன தான் ஓல்ட் மாடல் காராக இருந்தாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த QR கூட அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த சில்வர் கலர் கார் பாருங்கள், அந்த வீல் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஃபிஷியல் வீல் மாதிரி க்ரியேட் பண்ணி அதோட சைட் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இந்த வீடுங்களில் நிற்கக்கூடிய பழைய கார்லாம் அப்படியே அதோட பிக்சர் வச்சுருக்காங்க, பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க, நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ் 1961 மாடல் 190 SL ரோட்ஸ்டர். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே இருக்க கார் பாருங்கள், அந்த பிளாக் கலர். அது வந்து ஓரளவுக்கு லேட்டஸ்ட் மாதிரி தெரியுது. லேட்டஸ்ட்னால் இந்த 2000க்கு அப்புறம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2006 மாடல் இது, மெர்சிடிஸ் பென்ஸ் 2006 மாடல் SLR மெக்லரன். ஸோ நம்ம படங்கள் மூலமாக பழைய கார்ஸை தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி ஷோஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், இது வந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். 80s கார்ஸ் கூட நம்மளால சொல்லிட முடியும். பட் 80ஸ்க்கு பிறகு 90ஸ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கார்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட சொல்ல முடியாது, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சேஞ்சஸ் இருக்கலாம், ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம், பெரிய இன்னோவேட்டிவ் இருக்காது. இப்போ இன்னோவேட்டிவ்னா இப்போ வரக்கூடிய டெஸ்ட்லாம் சொல்லலாம். இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 2015 மெர்சிடிஸ் பென்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. 2015 வந்து கார் பார்த்துட்ருக்கீங்க. மாடல் பார்த்திங்கன்னா SLS AMG GT ஃபைனல் எடிஷன். ஸோ நம்ம இயர் வந்து ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன், பட் அது கீழே இருக்கிறது மாடல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 2021 லான்ச் பண்ண மெர்சிடிஸ் பென்ஸ் AMG GT பிளாக் சீரிஸ் P1 எடிஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கே இந்த லேட்டஸ்ட் 2025 லான்ச் ஆன மெர்சிடிஸ் பென்ஸ் காணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, நான் நினைக்கிறேன் 1885 இருந்து 2021 வரைக்கும் அந்த
லேட்டஸ்ட் மாடல் வந்து அவங்க வேறு சைடு வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இது வந்து ஓல்டு மாடல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நியூ மாடல் மாதிரி இருந்தாலும் ஸோ 1885 2021 உள்ள வரைக்கும் உள்ள கார்ஸ் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்காங்க அந்த ஷோவில். லேட்டஸ்ட் வந்து மற்ற சைடில் அது தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸில் வந்து இன்னும் லக்ஸுரியஸாக லேட்டஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் கார்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த கேஸ்ட்ரல் அந்த ஆட் மாதிரி அதை காரில் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சு இந்த ஆயில் லூப்ரிகன்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், அந்த லக்ஸூரியஸ் ஸ்போர்ட்டி கார் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இதை வந்து எக்ஸோட்டிக் கார்ஸ்னு சொல்லுவாங்க. மெக்லோரன் பிராண்டு தான் அந்த மாடலோட. இது வந்து மெக்லோரன். திடீர்னு பார்க்கும்போது அந்த சன்ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலர் இருக்கிற அந்த பூலாம் இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸ், அதை வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்குது. இந்த வெட்டிங்க்கெலாம் டெக்கரேட் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த பேட்டர்ன், அந்த டிசைன். இப்போ வந்து நம்ம முழுக்க ஃபோர்ட் கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். கார்ஸ் அண்ட் ஜீப் இந்த டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நம்மளே செக் பண்ணிக்கலாம். அந்த பார்த்துட்ருக்கீங்க, இந்த டிஜிட்டலி இந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் லைக் ஐபேட் கொடுத்துருக்காங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபர்தர் மேற்கொண்டு நம்மளுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த ஹெல்ப் டெஸ்க், அதாவது அந்த அசிஸ்டன்ஸ் இருக்காங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள நம்ம கேட்டுக்கலாம். இங்கே வந்து கனடாவில் வந்து கேஸ்ன்னுவாங்க, கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் அண்ட் டீசல், பெட்ரோல் கிடையாது. ஸோ இந்த ட்ரக்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் அந்த டீசல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வாங்க போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2025 மஸ்டாங் தான் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஃபோர்டோட தான். அடுத்தது வாங்க இந்த ஜீப் வெஹிக்கிளும் போய் பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும், இந்த காருக்கும் ஜீப்புக்கான டிஃப்ரென்ஸ், இதுக்காக ஜீப் பயன்படுத்துகிறாங்க சில பேர்னு. ஜீப் வந்து இந்த ஆஃப் ரோட் டெரைன்னுவாங்க. சில கரடு முரடான சாலைகள் இருக்கும் இல்லையா, அதில் அந்த மாதிரியான கண்டிஷனில் எல்லா விதமான ரோட் கண்டிஷன்லேயும் இந்த ஜீப் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஜீப் வெஹிக்கிள் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இது வந்து 1987 89 இந்த மாதிரி இயரில் வந்தது. ஸோ இந்த சஸ்பென்ஷனோட வந்து மான்ஸ்டர் ட்ரக்குன்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பல விதமான நிறைய சஸ்பென்ஷன் உள்ள வெஹிக்கிள்லாம் ஆரம்பிச்சிது. இப்போ வந்து வோல்வோ கார் தான் பார்த்துட்ருக்கீங்க, XC40. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் தான், இந்த கேஸும் போட்டுக்கலாம் அண்ட் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கும் இவி இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இதெல்லாம். இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்ஷனில் இப்போ இந்த கார்ஸ்லாம் வந்து இது செவ்ரோலே அப்படின்வாங்க. அந்த கார்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த செவ்ரோலே கார் இருக்கு இல்லையா, இது வந்து அமெரிக்கன் பிராண்ட் தான். 1911 டிட்ராய்ட் மிச்சிகன் சிட்டியில் அவங்க லான்ச் பண்ணது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லேட்டஸ்ட் அதை பார்த்தீங்களா. பட் நான் சொல்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க எப்போ லான்ச் பண்ணாங்கன்றது தான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லியிருக்கேன். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் லேட்டஸ்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வோல்வோ கார் பார்த்தீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1927 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வீடிஷ் பிராண்ட் தான், இந்த ஸ்வீடன் கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இங்கே இப்போ நீங்கள் பார்த்துருக்க எல்லா கார்ஸ் வந்து லேட்டஸ்ட் தான். ஸோ நான் இயர் மென்ஷன் பண்ணும்போது அதை எப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ டெஸ்லா காரும் போயிட்டு பார்க்கலான்ட்டு. அது பாருங்கள், இந்த கார் வந்து என்னென்னா உங்கள் பிரிட்டிஷ் மேட். இது 1950s பயன்படுத்தியிருக்காங்க. பட் இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இது வந்து J2X MK3 அப்படின்வாங்க, அந்த மாடல் தான் இது. பட் ஸ்டில் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டும் அவங்க வந்துட்டு ஆக்சுவலி ஆலர்ட் J2X MK3 தான் அதோட மாடலோட நேம். ஸோ இந்த டெஸ்லா காரில் கார் அண்ட் சைபர் ட்ரக் 2 மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவங்க எது அவைலபிளாக இருக்குதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். கார் இருக்கா இல்லாட்டி ரெண்டும் ட்ரக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்காதுன்னு போய் பார்ப்போம். ஸோ டெஸ்லா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான், சார்ஜ் பண்ணணும். ஸோ ஒரு முறை சார்ஜ் பண்ணிங்கன்னா 340 மைல்ஸ் கிட்ட போகலாம். ஸோ இது வந்து கேஸ்லாம் போட முடியாது. அதாவது இங்கே வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பெட்ரோல் கிடையாது. ஸோ கேஸ் அண்ட் டீசல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ரக் தான் டீசல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேஸ்க்கு சில வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க, நான் ஹைப்ரிட் சொல்லியிருப்பேன். ஸோ ஹைப்ரிட்னால் நம்ம கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்லா வந்து ஓன்லி ஜஸ்ட் சார்ஜிங் தான். டெஸ்லாவில் 3 விதமான ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஒன்று ரியர் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ், இன்னொன்று சைபர் பீஸ்ட். ஸோ ரியர் வீல் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் மோட்டார் அண்ட் அடுத்த ஆல் வீல் டிரைவ் டோல் மோட்டார் அண்ட் தேர்ட் சைபர் பீஸ்ட் ட்ரை மோட்டார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எஸ்பெஷலி டெஸ்ட்ல சைபர் ட்ரக்கோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா $60,000 $99,000 கிட்ட ஆகும். ஸோ இப்போ டொயோட்டாவில் தான் இருக்கும், அதாவது டொயோட்டா செக்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் லெக்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. லெக்ஸஸ் வந்து இந்த உங்கள் ஜப்பான் மேட் தான். அண்ட் 1989 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் டொயோட்டோ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெக்ஸஸில் டெஸ்லா மாதிரி ப்ளக்இன் டைப் கிடையாது, ப்ளக்இன் டைப் சார்ஜ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ஹைப்ரிட் தான்.
பட் என்னென்னா இந்த கேஸ்லின் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து பவர் பேக்கப் ஆகிடும். ஸோ இந்த டெக் சேவின்னுவாங்க இல்லையா, இந்த டெக்னாலஜிலாம் அதிகமாக தெரிகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த கெனடியன் போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பெரிய ஒரு கலவரமான நேரங்களில் பயன்படுத்துவங்களும் இருக்குது. இந்த கேடிலாக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1902 டெட்ராய்ட் மிச்சிகனில் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். முதல்லலாம் கேடிலாக் வெஹிக்கிளில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது. ஸோ இப்போ அவங்க எலக்ட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இந்த ஹைப்ரிட் விஷயத்தை அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதல்ல ஹைப்ரிட் கிடையாது. முதல்ல ஜஸ்ட் இந்த கேஸ், அதாவது பெட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. இந்த சார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த டைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. கேடிலாக்லேயே இன்னொரு மாடலும் வச்சுருக்காங்க. கேடிலாக் செலஸ்டிக் அல்ட்ரா லக்ஸரி ஃபுல்லி எலக்ட்ரிக் சீடன் கார் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், 2026 மாடல் கூட இந்த 800th ஃப்ளோரில் இருக்குன்றாங்க. ஒருவேளை இவங்க தெரியாமல் தப்பாக சொல்கிறாங்களே, என்ன இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கேடிலாக் செலஸ்டிக் இந்த இன்னொரு அட்வான்ஸ்ட் கார் மாடல் இருக்குது, அதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன 8th ஃப்ளோர் அதே இன்ஃபர்மேஷன் தான் அவர்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாவ், இந்த கலர் பாருங்கள், ரெட் கலர் எவ்வளோ எலிகண்ட்டாக, இந்த ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே டைட் போவோம், அதாவது அதில் க்ளோஸ்அப்பில் போவோம். அந்த கார் வீல் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள், அந்த வியூ பாருங்கள். வாவ். ஸோ இதுலேயே ஒயிட் கலர் கார் கூட வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்துருப்பீங்க, ரைட் சைடில் பார்த்துட்ருப்பீங்க பாருங்கள். அப்படியே பேன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து ஒயிட் கலர் கார் இருக்கு இல்லையா, அது வந்து கன்வெர்ட்டபுள்னால் அந்த டாப் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. மோஸ்ட்லி வின்டர் டைமில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் சம்மர் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஏஷியன் கண்ட்ரீஸில், இந்தியா மாதிரி நாடுகளில் ஏஷியன் கண்ட்ரீஸில் என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான கார் விரும்புவாங்க. சீனியருக்கு வந்து என்னதான் அஃபோர்டபுளாக இருந்தாலும் சில பேருக்கு அந்த டெக்னாலஜி டெக் சாவியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து வருது இல்லையா, ஸோ சில பேருக்கு அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், பேக் சைடில் அல்ட்ரா லக்ஸரி கன்வெர்ட்டபிள் கார்னு போட்டிருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிக் கன்வெர்ட்டபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் அந்த இது டாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டன் ஜஸ்ட் ஒன் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லோட்டஸ் ஜென்ட்ரி லேன், லோட்டஸ் ஆஃப் ஆன்டாரியோ போட்டிருக்கு இல்லையா, இது வந்து இவங்க வந்து கார் டீலர் தான். ஸோ இந்த பிராண்ட் நியூ அண்ட் ப்ரீ ஓன்டு, அதாவது யூஸ்டு கார்ஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட கிடைக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் கார், இந்த மாதிரியான கார்லாம் உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு லேட்டஸ்ட் மாதிரியும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் போது இந்த யூஸ்ட் கார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீ ஓன்டு கார்ஸ் இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கலாம். நல்ல ஐடியா. ஏன்னா பார்க்குறதுக்கு பிராண்ட் நியூவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எது இதில் யூஸ்ட் எது பிராண்ட் நியூன்னே தெரியல. எல்லாம் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு தெரியுது. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நிசான், அதாவது இந்த கார் இருக்காங்க இல்லையா, நிசான் கார் 60 years இன் கனடா போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் அது இங்கே நடந்துகிட்ருக்கு, அதான் 60 yearsனு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வின்ஃபாஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து வியட்நாமீஸ் மேனுஃபேக்சர் தான், இவங்க ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சர் தான். ஸோ இப்போ முதல்ல உங்கள் இந்த கேஸ், அதாவது பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லி அவங்களும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ் பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபலி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வியட்நாமில் இருந்து யூஎஸ், கனடா, யூரோப், ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா சில மேனுஃபேக்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து சில பேர் அலோவ் பண்ணுறாங்க, சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேயே இருக்குது இந்த டெஸ்ட் ட்ரைவ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. பட் நம்ம சீட்டில் இருந்து பார்க்கலாம், அந்த காருக்குள்ளே போய்ட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ சீட் எப்படி இருக்குது அண்ட் அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு இவங்க அந்த ட்ரைவ் டெஸ்ட் அலோவ் பண்ணல, அது மட்டும்தான்.
ஸோ டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஆட்டோ ஷோ மாதிரியே யூஎஸில் கூட நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நான் யூடியூப்பில் கூட பார்த்துருக்கேன். அதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் உங்களுக்கு இந்தியாவில் கூட நடக்குது, மற்ற நாட்டுலேயும் இருந்தால் அது அந்த மாதிரி ஷோ நடக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஒரு யூடியூப்லேயோ இல்லாட்டி கூகுள் ரிவ்யூலையோ நம்ம ரேண்டமாக பார்த்துட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காம, ஸோ இந்த மாதிரியான ஆட்டோ ஷோவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். காரோட கலராக இருக்கட்டும், இல்லாட்டி மாடல் டைப் இருக்கட்டும். இப்போ இதுலேயே ஹைப்ரிட் இருக்குது, அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் உள்ளது இருக்குது, இல்லாட்டி கேஸ் டைப், அதாவது பெட்ரோல் டைப் மட்டும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான டைப் நம்ம வாங்கலான்றதுக்கான ஒரு நல்ல கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரெக்ரெட் பண்ண மாட்டோம், அதான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைட் மிரரில் பார்த்துட்டிங்க, இந்த லைட் இருக்கு இல்லையா, என்னென்னா இந்த டேர்ன் சிக்னல் இண்டிகேட்டர் இருக்குது இதில், அண்ட் அந்த பிளைண்ட் ஸ்பாட் லைட் வார்னிங் இருக்குது, அப்புறம் படல் லைட்டுன்னுவாங்க, அண்ட் இந்த கேமரா சென்சர், அது மாதிரி ஒரு 5 to 6 ஃபீச்சர்ஸ் அதில் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அதில் அந்த எல்சிடி ஸ்க்ரீனில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருவோம். அதோட ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டாப் வியூ, சைட் வியூ அண்ட் இன்டீரியர், அண்ட் அந்த மற்ற ஃபீச்சர்ஸ் உள்ள அவங்க அக்சஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரி, நம்மளால் இந்த டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு இந்த எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இப்போ உண்மையாகவே ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குமோ. இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி வருமே, அம்மா மாட்டினாங்க, அந்த மாதிரி பக்கத்தில் சைடில் ஒருத்தர் சும்மா உட்காந்து நம்ம ஸ்டேரிங் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் ஒருத்தர் மாட்டினா இருப்பாருங்க, உட்காந்துக்கின்னு அவர் பாட்டில் நம்மளுக்கு டச் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இதுலேயே டிஜிட்டல்லையாகவே டச் பண்ணாலே அது விண்டோ ஓப்பன் ஆகும், லைட் ஆஃப் ஆகும், அது இதுன்னு எல்லா செட்டிங்ஸ் இதில் வந்துடுது. ஸோ அவரே ஆப்ரேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு நம்மளுக்கு. நம்ம ஜாலியாக எதுவுமே இல்லாட்டி நான் தான் உட்காந்து இதெல்லாம் டச் பண்ணிட்டு இருந்துருக்கோம். இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பக்கம் தாண்டி கிண்டி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, வீடியோ எடுத்துக்கிட்டு அதுவும் பண்ணுறது கொஞ்சம் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த டெமோ கட்டு போயிட்டார். ஆனால் நல்லாயிருக்கு பாருங்கள், எப்படி ஒரு ஃபீல் பாருங்கள். ட்ரைவ் பண்ண இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும், அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. பார்த்திங்களா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. பொதுவாக கார்கள்லேயே வந்துடுச்சு. பேசிக் காரில் கூட நம்ம அந்த ப்ளூடூத் டைப்பில் கால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஆகிடும். இருந்தாலும் அந்த ஸ்டேரிங்கில் அதை கொடுத்துருக்காங்க, அந்த கால் பட்டன் இருக்கு இல்லையா, அக்செப்ட் பண்ணுறது அதிலே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் கார் கூட கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷோவில். என்னென்னா இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் கார் தான், பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியல. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்றது வந்து ஃபைனல் ப்ரொடக்ஷனே கிடையாது. இன்னும் அதில் நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் இது பார்க்குறதுக்கு சொல்ல முடியாது. அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல் எப்படி இருக்குன்னா இப்போ ஃபைனல் எப்படி இருக்குமோ. ஸோ எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் கிடையாது, நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் கிடையாது. இதுதான் அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு இந்த ஷோவில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா, ஸோ இது வந்து இப்போவே நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயர் இது ப்ரொடக்ஷன், அதாவது பாருங்கள் 10 year வாரண்டியா, வாவ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த கார் அவங்க லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன தான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் இந்த மாதிரி ஷோவில் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இந்த காரோட பிராண்ட் பாருங்கள், அதோட நேம் வந்து கியான்னு போட்டிருக்கு, கேள்விப்பட்டதில். ஸ்போர்ட்டிங் PHEV போட்டிருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் தான். சார்ஜ் டைப் வந்து ப்ளக்இன் டைப் அண்ட் கேஸ்லினும் இருக்குது. ஸோ டுவல் இது. இந்த பெட்ரோலும் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். சில சார்ஜ் பண்ணுறது வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு இந்த கேஸ்லின் இன்ஜின்லேருந்து சார்ஜ் வந்துடும், ப்ளக் பண்ண தேவையில்ல. பட் இந்த காருக்கு வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா பாருங்கள், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ என்ன தான் நம்மளுக்கு காரை பற்றின நாலேஜ் இருந்தாலும், ஸோ இந்த மாதிரியான இந்த கார் ஆட்டோ ஷோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஆட்டோ ஷோக்கு வரும்போது இன்னும் இந்த காரை பற்றின நாலேஜ் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் பார்த்துட்டு இந்த ஃபேஷன் ஷோலலாம் பார்த்தீங்கன்னா கேட் வாக் இல்லைனா ரன்வே வாக்குன்னுவாங்க. அந்த மாடல்ஸ்லாம் அப்படியே ஒரு அழகாக ஸ்டைலாக நடந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து பாருங்கள், அது ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா.
ஸோ அது மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதால அழகாக அதோட வியூ நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்த மாதிரியே இவ்வளோ க்ரௌடு இருக்க இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அழகாக அதோட ஆங்கிள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்மளால் அந்த 4 to 5 சைட்ஸ் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. அதோட லோகோ பாருங்கள், மெர்சிடிஸ் பென்ஸோட லோகோ கூட அழகாக அந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது அதோட கலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. அதோட இந்த கன்வெர்ட்டபிள் இருக்கு இல்லையா, இந்த கவர் நம்மளுக்கு அது ஓப்பன் டைப்பில் இருக்கு இல்லையா, அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோ ஷோவில் வந்து நம்ம இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. நம்ம டேரெக்டாக டீலர்கிட்டையோ இல்லைடா இந்த ஷோரூம்லேயோ நம்ம வாங்குறதோட இந்த மாதிரியான இடத்துல இந்த ஷோவில் வந்து வாங்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் தான் கண்டிப்பாக. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அந்த கியா இருக்கு இல்லையா, அதுதான் ஹைப்ரிட் சொல்லியிருந்தேன், கேசோலின் அண்ட் எலக்ட்ரிக். அண்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துருவோமே, ஒரு ஓவர் வியூ பார்க்குறீங்க, ஒரு க்ரௌடோட இது பாருங்கள். எல்லாம் இந்த புது காராக இருந்தாலும் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் போகலான் இருக்கேன். இந்த ஸ்டண்ட் இருக்கு இல்லையா, கார் ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீ ரைடு கிடைக்க போகுது. ஸோ நம்ம அதில் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு த்ரில்லும் இருக்கும் அதில். இது வரைக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதில்ல பாருங்கள். இதில் தான் நான் போகிறேன். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது கிடையாது. பயமாகவும் இருக்குது, எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருவோம். நிறைய பேர் போயிட்டு வராங்க. ஸோ லைன் அப்பில் தான் இருக்கணும், லைன் அப்பில் நின்று வெயிட் பண்ணி போவோம். நிறைய க்ரௌடு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஜீப்பில் போகிறது வந்து ஒரு ஃப்ரீ ரைடுனாலும் அதில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா, ஸோ இது பாருங்கள், இது ஒரு ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போகும்போது ஒரு ஆஃப் ரோடுன்னுவாங்க, இந்த சேருஞ்சகதியாக இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும். இல்லாட்டி இந்த காடு வழியில் போனோன்னா, அந்த ஃபாரஸ்ட் சைட்லாம் போனோன்னா இது மாதிரியான ரோடுங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. அப்போ அது மாதிரி இடத்துல ஜீப்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுளாக அப்படியே ஒரு சில ரோட்டில் மாட்டினா கூட அது அழகாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நிறைய பேர் ஜீப் வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஒரு டெக்னிக்காக இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் ஓடுறாங்க. இப்போ இதுவே இதே மாதிரி இதில் நம்ம ஓட்டினோன்னா இதே மாதிரி ரைட் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். பாருங்கள் எப்படி ஓடுறாரு பாருங்கள். இப்போ இது பரவாயில்ல, சைட்லலாம் ஏற்றி இறக்குவார் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இது வந்து அந்தளவுக்கு இவங்கெல்லாம் எந்தளவுக்கு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அது அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் ஓட்டலாம். பட் எனிவேஸ் இது ஒரு என்னோடய ஒப்பீனியன், இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஃப்ரீ ரைடு கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், யார் ஃப்ரீ ரைடு தருவா? இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான், சும்மா இருப்பேன் நான். நம்மளுக்கும் அது மாதிரி ரைட் போகணுன்னு ஆசை இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம போக போகிறோம். அந்த த்ரில் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் அலறாங்க, கதறாங்க அப்படியே ஊன்னு. நான் அலற மாட்டேனே, ஆனால் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடேங்கப்பா பாருங்கள், இது ஃப்ரீ ரைடில் இதில் ஏறுறதுக்கு, இந்த த்ரில்லான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் லைன் அப்பில் நிற்கிறாங்க. நானே ரொம்ப நேரமாக தான் நின்றுட்டுருந்தேன். இப்போ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, திரும்பியே போயிடலாமான்னு யோசித்தேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சரி ஓகே வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் இறங்குறாங்க, இறக்கி விட்டோன்னு நம்ம போய் ஏற வேண்டி தான். வாங்க, நீங்களும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் கலந்துக்கோங்க, இந்த த்ரில்லில் கலந்துக்கோங்க. Shake up our lunch. Degrees up the big hill. So now side to side.
இங்கெல்லாம் பார்த்தீங்களா என்ன தான் லக்ஸுரியஸ் கார் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான சைக்கிளில் வந்து அந்த லாங் ட்ரைவ் போகிறாங்க, இல்லாட்டி சம்மர் டைமில் வெக்கேஷன்லாம் போகிறாங்கன்னா கொண்டு போயிடுவாங்க, கார்லேயே வச்சு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து கிட் இருக்குது, இது மாதிரி டாப்பில் நம்மளை ப்ளேஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அதாவது டிக்கின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவிலலாம், இங்கே ட்ரங்க் தான் சொல்லுவாங்க. ட்ரங்க் பின்னாடி நம்ம வச்சு கொண்டு போகிறதுக்கு அதுக்குன்னு கிட் இருக்குது, அட்டாச் பண்ணி கொண்டு போயிடலாம் ஈஸியாக. இங்கே ஒருத்தரையும் பார்க்கும்போது எல்லாருமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்காங்க, என்ன மாதிரி அவங்களும் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஆனால் என்னென்னா ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஷனாக இருக்காங்க போல இருக்குது. எந்த கார் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஹைப்ரிட் பர்ச்சேஸ் பண்ணலாமா, அதாவது இந்த எலக்ட்ரிக் அண்ட் கேஸ்லின் வருது இல்லையா, அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லாட்டி தனியாக எலக்ட்ரிக் வருது பர்ச்சேஸ் பண்ணலாமா, ஜீப் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு, இல்லாட்டி இந்த ஸ்போர்ட்ஸ் கார் பர்ச்சேஸ் பண்ணலாமான்ற ஒரு சில சின்ன கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி தோணுது. என்னென்னா என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஹைப்ரிட் சூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரிக் அண்ட் கேஸ்லின் வர மாதிரி. அது எலக்ட்ரிக்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் பண்ணுற டைப் இருக்கு இல்லையா, அது நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். எல்லா இடங்கள்லையும் என்ன தான் கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் நிறைய வந்துட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு அது அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது நான் ஹைப்ரிட்டில் இந்த கேஸ்லின் இன்ஜின் மூலமாக நம்மளுக்கு அந்த பவர் பேக்கப் ஆகும் எலக்ட்ரிக்கில், அந்த டைப் ஹைப்ரிட் எடுத்துப்பேன். ஸோ எந்த பிராண்ட் இல்லைன்னு இங்கே சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஹுண்டாய் எங்கே பார்த்துட்ருக்கீங்க, அந்த சைடு மெர்சிடிஸ் அண்டு நிசான், ஸோ எல்லா விதமான ப்ராண்டும் பார்த்துட்ருக்கீங்க. அண்டு மற்ற ப்ராண்டும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா வெல் ரெக்கக்னைஸ்டு ப்ராண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம யோசிக்க மாட்டோம், யோசிக்காமல் வாங்கிடுவோம். எக்ஸாம்பிள் ஐஃபோன் போது ஐஃபோன் வாங்கிடுவோம், அது மாதிரி சாம்சங்னும் போது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஹுண்டாய் போது டக்குன்னு தெரியும், ஹுண்டாய் ஓகே, டெஸ்லா டக்குன்னு கேள்விப்பட்ட பேர் இருக்குது, இது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆச்சு, இதில் இது இருக்குது அது இது இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட யோசிக்காமல் வாங்கிடுவோம். பட் இந்த இன்னொரு பிராண்ட் சொல்லியிருப்போம் உங்களுக்கு, கியான்னு சொல்லிட்டு. கியான்றது கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ கேள்விப்படாத பிராண்டாக இருந்தால் அது எப்படி வாங்குறது, என்ன புது காராக இருக்குது, அது எப்படி இருக்குமோ இது இருக்குமோ, அதோடய ஃபீட்பேக் என்ன நம்மளுக்கு தெரியாது, ஒரு பயம் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களும் நல்லா இன்னோவேட்டிவாக புது டெக்னாலஜி, நல்ல ஒரு டெக்னாலஜியில் தான் கொண்டு வந்திருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா தனியாக ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, எனி டைப் கார் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபேமிலியாக இருக்கவங்க, பெரிய ஃபேமிலி இல்லாட்டி குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது மாதிரியான பெரிய கார் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வேன் டைப்பில் நல்லா கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் டிவியை போட்டு விட்டுக்கிட்டு படங்களை பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக போயிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த கார் மேலே சைக்கிள்லாம் இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஊர்லனா என்னடா காருக்கு மேலே எடுத்துகிட்டு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வச்சுருக்கானே, என்ன மூளையே இல்லாமல் வச்சுருக்கானே, அந்த மாதிரியும் தோணும், சில பேர் கேட்பாங்க. பாருங்கள், இது வேணால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுது, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரியுது அவங்களுக்கு. பாருங்கள், ஒரு கார் மட்டும் நான் காட்டல, எத்தனையோ கார் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த காருக்கு மேலே சைக்கிள் இருக்கிறதுலாம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட, பொதுவாக இங்கே வெளிநாடுகளில் நிறைய பேர் இந்த காரை கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், லாங் ட்ரைவ்லாம் போகிறாங்கன்னா அது மாதிரி சைக்கிள் கொண்டுகிட்டு போயிடுவாங்க. காருக்கு மேலே டாப்பில் வைக்கிறது, இல்லைன்னா அந்த ட்ரங்க்குன்னுவாங்க, நம்ம டிக்கி சொல்லுவாங்களே, இங்கே ட்ரங்க்கு தான் சொல்லுவாங்க, டிக்கி சொல்ல மாட்டாங்க, அது வேறு மீனிங் இங்கே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், இதோட கார் பாருங்கள், இந்த காரோட ப்ரைஸ் 37,671 46,697 கிட்ட ஆகுது. அந்த காரோட சைஸ் அண்ட் கலர்ஸ் அண்டோட அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அண்டு பர்ஃபெக்டாக இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இதுலேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இன்க்ளூடுன்றது, என்னென்ன அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளே இதில் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள கூப்பிட்டு நம்மளுக்கு கேட்கணும் அவசியம் இல்லை, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த மாதிரியான ஷோவில். இந்த ஷோ வந்து 10 நாள் கிட்டே நடந்ததுன்னு சொன்னேன் உங்களுக்கு. லாஸ்ட் டே தான் நான் வந்தது, சண்டே அன்றைக்கி. எல்லோரும் அன்றைக்கின்னு ஹாலிடேயில் இருந்திருப்பாங்க, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதான் இன்னும் பிஸியாக இருக்குது, ரொம்ப க்ரௌட் அதிகம் லாஸ்ட் டேன்றதால. ஸோ இதெல்லாம் ஹாண்டாய் தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீசான், அந்த கார்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போலாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் அதிகமாகிட்டு இல்லையா, அது எதனால் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இப்போ குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகம் வெப்பமயமாகுதல். ஸோ அந்த மாதிரியான ரீசனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் லோ எமிஷன் சொல்கிறாங்க, அந்த ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ ஹாண்டாய் 6 பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான்.
இப்போ மாஸ்டர் கார் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 85,000 ஆரம்பிக்குது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $240,000 கிட்ட போகும். அங்கே பார்த்துட்ருக்கீங்க இன்ஃபினிட்டி போட்டிருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த நீசான் பிராண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இது தான். அண்ட் அது $50,000 $90,000 கிட்ட வருது. ஸ்டார்டிங் ப்ரைஸே $50,000 தான். ஸோ பொதுவாக கார்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000 குறைஞ்சது 50,000 அது 250,000 அதுக்கு மேலே கூட போகுது டாலர்ஸில். இந்த மாஸ்டர் கார் போகிறாங்க. நம்மளோட ஃபோக்கஸ் டைரெக்டாக எங்கே போகணும் உங்களுக்கு தெரியும், இந்த டோர்ஸ் தான் பார்ப்போம். இது வந்து பட்டர்ஃப்ளை டோர் சொல்லுவாங்க. ஸோ அப்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் விங்ஸ் டைப் சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து $2,75,000 கிட்ட ஆகுது. ஸோ முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த லோட்டஸ் கார் டீலர்ஸ்னு சொல்லிட்டு, அவங்கள மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்மளுக்கு இந்த யூஸ்ட் கார்ஸ், இந்த ப்ரீ ஓன்டு கார்ஸ் கிடைக்கும். பிராண்டட் கார்ஸு நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கலாம். பட் நம்ம பிராண்டட் கார்ஸ் இல்லாமல் சீப்பஸ்ட் கார் பார்த்திங்கன்னா ப்ரீ ஓன்டு ஸ்டாண்டர்டான இப்போ இங்கெல்லாம் சில பேர் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. 98 மாடல், 94 மாடல், 2002, 3, 4 அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் குறைஞ்சது $500 கூட கார் கிடைக்கும். பட் அதெல்லாம் நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 2000 ஓரளவுக்கு $4,000-5,000 கூட கிடைக்குது. $5,000 அந்த 2008 மாடல் கூட நம்ம எடுக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு சொன்னோம் இல்லையா, இந்த ஓல்டு மாடல்ஸ் இருக்கு இல்லையா, 5,000 எடுக்கலான்னு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லோக்கலில் போய்ட்டு வரதுக்கு, ஆஃபீஸ் போய்ட்டு வரது அதுக்கு ஓகே. பட் நல்லா நம்மளுக்கு ஒரு அப்படி சொல்கிறது, நல்லா ஃபேஷனாக இருக்கணும், ஒரு ரிச் லுக் இருக்கணும்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான லேட்டஸ்ட் கார்ஸ். இன்னொன்று லேட்டஸ்ட் மாடல்ஸ் நிறைய பேர் எதுக்கு எடுக்க யோசிப்பாங்கன்னா வாங்குறதுக்கு, அதோட இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கும். டொரண்டோலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு மாதமும் இன்சூரன்ஸ் கட்டணும். மொன்ட்ரியல்னு ஒரு சிட்டி இருக்குது, அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு இந்த இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ இது மாதிரியான ஓல்டு மாடல்ஸ்க்கே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுவே சில பேருக்கு எக்ஸ்பென்சிவாக தெரியும். இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ்னும் போது நான் யோசிச்சு பார்க்க தேவையில்லை, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இப்போ மெக்லாரன் கார் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $3,50,000 கிட்ட ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டட் வந்து 1963 தான் இவங்க அந்த ரேசிங் டீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1990s தான் அது ரோட் கார் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபினிட்டி கார் பார்க்கலான்னு வந்துட்டு அந்த சைடு, முதல்ல நம்ம அந்த பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். மாஸ்டராட்டி கார் காட்டியிருந்தேன் உங்களுக்கு, அந்த சைடில் தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு வியூக்கு இருந்திருக்காது. ஸோ நம்ம கிட்டே வந்துட்டோம். இப்போ ஃபுல்லி எலக்ட்ரிக் லூசிட் கார் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $96,800 வந்து $3,27,300 கிட்ட ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து ப்ளக்இன் சார்ஜிங் டைப் தான். பாருங்கள் க்ரௌடை பாருங்கள், எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க, எப்படி இருக்குது, ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. ஒரு எந்த நம்ம ஆட்டோ ஷோக்கு வந்திருக்கோமா, அதாவது இந்த கார் ஷோக்கு வந்திருக்கோமா, இல்லாட்டி என்ன இதுக்கு வந்திருக்கோன்னே தெரில, அந்தளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. இப்போ ஃபெராரி 296 GTS மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு $3,46,950 கிட்ட வந்துடுது. ரூஃப் டாப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, கன்வெர்ட்டபிள் டைப் தான். அண்ட் இது வந்து ஹைப்ரிட், ஸோ ப்ளக்இன் சார்ஜ் அண்ட் கேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஃபெராரி கார் டீலர் தான். அண்ட் அந்த ஃபெராரி சர்வீஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பியூகாட்டி பார்த்துட்ருக்கீங்க, பக்கத்தில் இந்த தேர்ட் கார் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நோமேட் வேன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $1,20,000 கிட்ட ஆகுது. என்னென்னா பாருங்கள் பேர் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க, நோமேட்னா இந்த ட்ராவலர், இந்த நாடோடின்னுவாங்கள்ல, ஸோ அதை எப்படி அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது கேரவன் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் நம்மளுக்கு எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இப்படி இதில் போகும்போது நம்மளுக்கு எங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் பக்கத்தில் எது பார்த்திங்கன்னா இந்த பென்ஸ், இது மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குல்ல, அவங்களோட இதுதான் ஸ்ப்ரிண்டர், இந்த கேரவன் டைப்பில் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா லக்ஸுரியஸாக இருக்கும். கவனிச்சிருப்பீங்க, ஸ்ப்ரிண்டர் போட்டிருப்பாங்க. இதுவும் ஃபுல்லி எலக்ட்ரிக் தான். இன்னொன்று என்னென்னா எம்டிஆர் இருக்குன்னு நினைக்காதீங்க, அதுக்கு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த டூரிங்லாம் போவாங்க இல்லையா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ரொம்ப லாங் ட்ரைவ், நிறைய ஹவர்ஸ் இல்லைனா மோர் தென் டேஸ்லாம் தங்குவாங்களோ, அவங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஹனி சீல் ஒரு ரஸ்ட். ஏன்னா அந்த காரில் அண்டர் கேரேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த காருக்கு கீழ் பகுதியில் இந்த ஃப்ரேம், பிரேக் லைன், சஸ்பென்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துருள் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இந்த பொல்யூஷன் அண்ட் இந்த கண்டாமினன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை ஐஸ் பிளாஸ்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு
பேரஃபின் பேஸ்ட் வேக்ஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து 10 வருஷத்துக்கு மேலே உழைக்கும். ஸோ இந்த டொரண்டோட ஷோவில் அவங்க ஃபீச்சர் பண்ண அந்த எக்ஸிபிட் பண்ண மோஸ்ட்லி எல்லா விதமான பிராண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நேம்லி வெல் ரெக்கக்னைஸ்ட் வெல் நோன் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லா, மாசராட்டி, மெக்லோரன் அண்ட் இன்ஃபினிட்டி அண்ட் அடுத்தது இந்த நிசான். ஸோ எல்லா விதமான பிராண்ட்ஸும் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஸ்போர்டி காஸ்ட்லேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த விலாகில் வந்து இன்னும் நம்ம நிறைய கவர் பண்ணலாம். அது வந்து ஒரு விலாக் நம்மளுக்கு பத்தாது. ஆனால் அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவும் போகாமல் ரொம்ப சிம்பிளாகவும் போகாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணுங்கள்.